சரி வா தல, எனக்கு வேற பசிக்குது, வயிறு கபகபாந்து தல. நைட்டு வேற ஒழுங்கா சாப்பிடல. வா போய் சாப்பிட்டு வருவோம். வா தல போலாம். என்னாச்சு தல? எங்க பாக்குது தல? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஓ, உங்க வீட்ல இருந்து சாப்பாடு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? தம்பி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதுவும் அண்ணியை மீறி யாராவது எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்களா? சும்மா கனவு காணாத, வாத்தல போலாம். என்ன அம்மா, தட்டு எடுத்துட்டு போங்க, மாட்டிக்க போறீங்க. ஆமா ஆமா, நல்ல வேலை. உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. டவுட் வந்துற போது கத்தினே போங்க. தட்டு எடுத்து போக சொல்றதுக்கெல்லாம் அறிவு வேணுமா? என்ன கொண்டு வந்திருக்காங்க? தல, யாரு தல இவங்க? காலங்காத்தால இட்லியும் மட்டன் குழம்பும் காக்காக்கு கொண்டு வந்து வச்சுன்னு போறாங்க. என்ன நடக்குது இங்க? விருந்துதான், வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வைக்க முடியாதுல்ல, அதான் வெளியே வச்சுட்டு போயிருக்கு. இது விருந்து இல்ல, திருட்டு. டேய், பின்ன எந்த வீடா இருந்தாலும் உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டாதான் மரியாதை. இப்படி கொல்லை பக்கம் யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுவும் கத்தினு வேற வராங்க. இதெல்லாம் என்ன? இது எப்படி விருந்தாகும்? டேய், இது இந்த வீட்ல ஒண்ணும் புதுசு இல்லடா, வழக்கமா நடக்கிறது தான். வழக்கமா நடக்கிறதா? இந்த வீட்ல காக்கான்னு பேர் வைக்காத ஒரே காக்கா நான் தான். பல வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்பா, இப்பதானே குடும்பத்தோட பிரச்சனை? இப்பதானே விலகி இருக்க? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எங்க அப்பாவுக்கும் ஆகாதுடா. அடிக்கடி சண்டை போட்டு என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. அப்ப எங்க வீட்ல அத்தை 3 நேரமும் காக்காக்கு சோறு வைக்கும். இவ்வளவு ஏன், இந்த காக்காக்கு டீ, காஃபி, மிக்சர், முறுக்கு, ஸ்நாக்ஸ்னு எல்லாமே வைக்கும். மிச்சர் ஸ்நாக்ஸ் எல்லாமா? ஆமா. ஒரு மாதிரி வினோதமான குடும்பமாகறீங்களே. முட்டு சாப்பிடு. தாத்தா கிட்ட சொல்லவா? ஏண்டி உரிமை கிரிமை எல்லாம் பேசுற? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. ஆமா, கலெக்டர் பொண்ணு இது கூட பேசலனா எப்படி? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. ஆத்தா, உனக்கு அவர் தாத்தானா எனக்கு அவரு அண்ணன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, புரிஞ்சுதா? அதெல்லாம் பழசு. புதுசு என்னவோ அதுதான் முக்கியம். அடேங்கப்பா, விட்டு அடிச்சிருவா போல இருக்கு. இந்த அம்மா, நீயே கொண்டு போய் கூட உங்க தாத்தாவுக்கு. வந்துட்டா சண்டை போடுறது. என்ன யார் இறக்கி விடுவா? உனக்கு வாய் மட்டும் இருக்கா? வா, டேபிள் மேல இருந்து உன்னால இறங்க முடியல, ஆனா எல்லாரையும் மிரட்டிட்டு சுத்துற. அவ்வளவு வாய். வா, எடுத்துக்கோ. போ, பத்திரமா கொண்டு போய் உன் தாத்தாவுக்கு நீயே கொடு. ஏண்டா, என் கண்ணம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? தாத்தா, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே. 2 நாள் ஸ்கூல் லீவ் தானே. இன்னைக்கு சனிக்கிழமையா? நீங்க ரூம்குள்ளேயே கிடந்து எனக்கு என்னைக்கு லீவு என்னைக்கு ஸ்கூல்னு எதுவுமே தெரியல தாத்தா. இது என்ன மாசம்னு தெரியுமா? என்ன மாசம்? ஏப்ரல். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுருவாங்களே. ஓஹோ, அப்போ டெய்லி நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பியா? 3 நேரமும் எனக்கு லீவ் விட்டா நான் தான் கொடுப்பேன். சரிடா கண்ணம்மா. சொல்லுங்க. போதும். அச்சச்சோ, மிச்சம் வைக்க கூடாதே. வீரா திட்டுவா, வள்ளியம்மா கோவப்படுவாங்க, எல்லாரும் சத்தம் போடுவாங்க. அதனால நல்ல பிள்ளையா ஆவாங்கங்க. ப்ளீஸ். பாத்துக்கோ இந்த பொடுசு வேலையெல்லாம். தலைய சிலிப்பிட்டு போறத பாத்தியா? சரியான வாயாடி. நல்லா பேசியே எல்லாரையும் வாயடிச்சு போக வச்சிருவா. இவகிட்ட பேசி யாராலையும் முன்னுக்கு வர முடியாது. வலிமா, அது நம்ம குடும்ப ரத்தம், அப்படிதான் இருக்கும். தெரியும் தெரியும், சொல்லுவியே நீ. நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்களா? நாங்க தான் பேசுறோமா? மேடம், வாங்க வாங்க. நீங்களாம்? நாங்கெல்லாம் கனியோட கிளாஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ். ஓ அப்படிங்களா? உள்ள வாங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். சரி,
என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் உங்க பொண்ணை பத்தி தான். என்ன மேடம் நீங்க படிச்சு பெரிய கலெக்டரா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க, ஆனா உங்க புள்ள என்ன என்ன பண்ணா? வீரா, என்ன இத்தனை பேரு மாத சங்கத்துல இருந்து வந்திருக்காங்களா? ஏமா புள்ள இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருக்கா, இன்னைக்கு வந்தா எப்படி? நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பேசுங்க, இப்ப கிளம்புங்க. வலிமா, அவங்கள கனி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அமைதியா இருங்க. இது எங்க புள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஏமா, உங்களுக்கு வேற பொழப்பு தரப்பே கிடையாதா? சின்ன குழந்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவீங்களா? அவ அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டா, தெரியும்ல? வலிமா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியும். அமைதியா இருங்க. தெரிஞ்சாலும் வெளியே விட்டு கொடுக்க கூடாது. ஒருத்தரை விட்டோம்னா பின்னாடியே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்ல வருவாங்க. அவ்வளவு பண்ணி வச்சிருக்காவ. அப்படியா? சரி சரி, நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் அவ ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா. இருங்க வலிமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் நம்ம நல்லதுதானே சொல்லியிருக்கோம். அதுக்காக யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைல ஏதோ தெரியாம சொல்லிருப்பா. நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே கனி அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா. சொல்லி வைங்க மேடம். அவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது வெடிகுண்டை போட்டுறா, அது எங்க வீட்டுக்கு வந்து வெடிக்குது. இதுக்கு மேல பிரச்சனை ஆச்சுன்னா ஒண்ணு உங்க புள்ளைய ஸ்கூல் மாத்திருங்க. ஆமா மேடம். இல்லன்னா நாங்கெல்லாம் ஏரியா மாத்திட்டு தான் போனோம். அதான் நீங்க செய்யணும். பார்த்து கண்டிச்சு வைங்க மேடம். நாங்க கார் கிளம்புறோம். கிளம்புறோம். ரெண்டாவது சொன்னது வேணா நீங்க செய்யுங்க. ஏன்னா எங்க பிள்ளைக்கு இதுக்கப்புறம் வேற ஸ்கூல்லாம் பார்க்க முடியாது. எல்லா ஸ்கூல்லயும் 2 மாசம். இல்ல, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. சாரிங்க. சரி, வீட்டுக்குள்ள வாங்களேன். டீ ஏதாவது குடிச்சிட்டு கிளம்புங்களேன். இல்ல மேடம், கிளம்புறோம். வரோம் மேடம், கிளம்புறோம். கிளம்புங்க. வாங்க. என்ன வீரா, யாரோ மொத்தமா நிறைய பேர் வந்திருக்காங்க போல. அவங்கள எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியாது இல்ல? என்ன பாராட்டுறதுக்கு தானே? மா, ரொம்ப புகழ்ந்தாங்களோ? பாத்தீங்களா? நக்கல பாத்தீங்களா அவளுக்கு? விடு விடு, சின்ன குழந்தை தானே, இதுவும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வரலனா உனக்கு தூக்கமே வராதுல்ல? வீரா, விடுன்னு சொல்றேன்ல. குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். சின்ன வயசுல மாறம் பண்ண அப்படி இல்ல. பொதுவா குழந்தைங்க இப்படி குறும்பு பண்றது சகஜம் தானே, அதைத்தான் சொல்ல வந்தேன். பாப்பா, இனிமே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சித்திக்கிட்ட சாரி சொல்லு. நான் என்ன தப்பா சொன்னேன்? உண்மைதானே சொன்னேன். அத புரிஞ்சுக்காம அவங்க கோவப்படுறது ஓகே, உனக்குமா புரியல? எனக்கா? பாத்தீங்களா? இப்ப கூட அவ பண்ணது தப்புன்னு அவளுக்கு தெரியல. தப்பே செய்யாத நான் எதுக்கு வீரா தப்பு உணரணும்? அவங்க கிட்ட தான் சொல்லி புரிய வைக்கணும். அப்படி என் பேச்சு கேட்கவே மாட்டேன், அப்படிதானடி? இல்ல வீரா, அது வந்து நீ பேசாத. இங்க பாருங்க வலிமா, அவளே அவ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அவ சாரி கேட்டாதான் நானும் பேசுவேன்.